ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சேனலில் குக்கிங் வீடியோ போட போகிறோம். எல்லாருமே போடுறது தான், இதில் என்ன புதுசாக இருக்க போகிறா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இங்கே மஸ்கட்டில் உள்ள எங்களோட ஃபுட்டு, எங்களோட ஸ்டைலை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லாம் நம்ம ப்ரெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் டீ ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து ப்ரெட்டை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இங்கே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நாங்களும் வந்து இங்கே பழகிட்டோம். ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்துக்கணும். ப்ரெட்டோட அந்த 4 பக்கம் இருக்குள்ள அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நடுவில் உள்ள பீஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அது எவ்வளோ சின்ன சின்னமாக நறுக்க முடியுமோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கணும். பேனில் வந்து ஆயில், கீ ரெண்டுமே மிக்ஸ்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். வந்து எடுத்ததுக்கப்புறமா வந்து ஆயில், கீ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கணும். வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டை, அதில் போட்டு நல்லா வறுக்கி வரும்ல. நம்ம ஊர்லலாம் டீ ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதை வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு பால், அதாவது தேவையான அளவு அப்படின்னா நம்ம உள்ளே வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டு மூழ்கிற அளவுக்கு பால் எடுத்துக்கணும். வந்து பால் எடுத்ததும் அந்த பால் நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகி நல்லா அது ஒரு பதத்துக்கு வந்து உள்ளே மிக்ஸ் ஆகி, உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன டிஷ் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஆமாம், அல்வா தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து அந்த அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் அந்த நல்லா மேஷ் பண்ணி நல்லா ஓரளவு நடுவில் பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் நடுவில் கூட பால் எடுத்துக்கலாம். வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மேட்ச் ஆகி நல்லா அல்வா பதத்துக்கு வரும்போது லாஸ்ட் அதில் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் இட்டுக்கலாம். வந்து போட்டதுக்கப்புறமா முந்திரி அதை நீங்கள் வேணால் தனியாக வறுத்தும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே மேலே கூட போட்டுக்கலாம். வந்து ஹஸ்பண்டுக்காக ட்ரை பண்ணேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். என்ன வச்சு பண்ணுங்க? இது நான் வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன வீடியோ? எல்லாரும் குக்கிங் வீடியோ போடுறாங்க, மறுபடியும் குக்கிங் வீடியோ போடுறீங்களா? எல்லாம் குக்கிங் போடுறாங்க, ஆனால் இதை ஏன் நம்ம குக் பண்ணுங்கிறத போடணும்ல. ஏன் குக் பண்ணல? சாப்பிட்றது தான் குக் பண்ணிருப்பா? இல்லை, அதோட எக்ஸ்பைரி டேட் முடிய போகுது. மார்னிங் பிரெட் கொல்ல போற நான் உனக்கு அல்வா எப்படி இருக்குப்பா? இருக்கு.